அதையா நீங்கள் செய்யலையா? அதே பேபி தான் செய்ய போகிறேன்னு சொன்னவா. ஆனால் இப்போ விளையாட்டில் நிற்கிற வார இல்லை. இப்போ நான் ப்ரோக்கோலி அவிச்சு வச்சுருக்கிறேன். ஒன் தட்டில் உப்பு மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். இந்த அவிச்சன்னு சொன்னால் ஃபுல்லாக நல்லா அவிக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக அரைப்பதத்துக்கு அவிக்கணும். இது நான் வச்சுட்டேன், வேற ஒரு வேலை இருந்ததுனால அடுப்பில் வச்சு போயிட்டு கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வெந்துட்டு. இட்ஸ் ஓகே, ஃபைன். இந்த வாரம் கை கழுவிட்டு வாங்கோ. ஓகே. ஸோ அந்த உப்பு மிளகுத்தூள் போட்டதுக்கு மேலே இப்படி வச்சோம்னா, எனக்கு கீழே மட்டும் உப்பு இருந்தால் காணும், இல்லை கீசையில் உப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய உப்பு போட தேவையில்லை. ஸோ இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இதுக்கு வந்து சசிக்கியோட சாப்பிட்றது நான் வந்து சசிக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறேன். நாங்கள் சசிக்கு செஞ்சுட்டேன். இஞ்சி டீ போட்டு வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. இதை ஒரு ஓஃபனில் வச்சுட்டு போய் பவுஸ் எடுக்க வேண்டியதான். எந்த பிரேக் டைம் வருது, இது ரெடி ஆகிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கலாம். பேபிமா முடியுதுடா, அம்மாவே செய்யட்டா? முடியுது, நானே செய்யட்டா இல்லை நீ செய்ய போறியா? சரிக்கா. வெயிட், திரும்ப போய் கை கழுவிட்டு வாங்க. நீங்கள் இந்த ஸ்டாண்ட் கையால் தொட்டுட்டீங்க. அம்மா சாரி. ஓகே கம் இருங்க, நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் இது பெருசு, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அம்மா சரி இப்படி எடுத்து வச்சுட்டு அதே பேபி ஒன்று இதை வச்சு இப்படி திரும்ப. யா அந்த எடுத்து இங்கே போட்டு எடுத்து அமர்த்தணும். Richtig. Und dann immer weiter. Immer weiter, ja. Gibst du mir das? Andersrum. Ja. Ist egal. Ich halte das fest. Ich mag Brokkoli essen. Ja, ich auch. என்ன செய்ய போறீங்க? அந்த தோசை mit Brokkoli? Nein, மேலே நாம இது வந்து ja, Tzatziki mit Brokkoli, mit Käse und so. Überall. Okay, mach weiter. Kanem. Einmal drücken, Partner kanem. Nicht so. Warte, andersrum. So. Alles okay, reicht schon. Reicht schon, Baby. Saft. Weiter. Machen wir gerade einen Brokkolisaft oder was? சாப்பிட்றீங்க? Das Brokkoli ist doch lecker. Ja. Dann kannst du die andere Stück essen. Das mache ich weiter. Hier kannst du das essen. Ja. Aber warte, ne? Käse போடலையா? அம்மா செய்யட்டா கேஸு? அப்போ இங்கே வாங்க, நீங்கள் கேமரா பிடிங்க. Hausaufgabe செஞ்சாச்சோ? ஸோ இப்போ வந்து சீஸ் எடுத்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ரோக்கோலிக்கு மேலேயும் கொஞ்சம் வச்சுட்டோம்னு சொன்னால் மிட்டியில் வைக்கணும் என்ன சொன்னால் சோவிஸோ அது உருகும் தானே. ஐ மீன் நடுவில் வைக்கணும், பரத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது தானே உருகி போய் சேரும். நிறையவும் வைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும். நிறைய சீஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஐ மீன் கேஸை நிறைய இருந்ததுன்னு சொன்னால் அந்த வயசாயிரும், என்ன சொல்கிறது, மெதுவாக வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் அந்த சோஸில் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த குட்டீஸுக்கு இந்த சமையல் ரொம்ப பிடிக்கும். நான் சமைப்பேனா இல்லையாண்டு குட்டீஸ்கிட்ட தான் கேட்கணும். ஜோக்ஸை பார்த்து நான் நல்லா சமைப்பேன், சூப்பராக சமைப்பேன். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்சா இன்னொரு சமையல் சந்திப்போம். பாய். இப்போ இதை வந்து ஓவனில் வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு நான் சோஸ் அங்கே செஞ்சு வச்சுருக்கேன், அதை கூட சாப்பிடணும். அந்த சோஸ் பேர் வந்து சசிகி. பட் சசிகி எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நன்றி, வணக்கம்.